உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி எப்போதாவது இந்த மாதிரி வந்திருக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க நிச்சயமாக கூறணும். நான் நல்லா இருந்தா ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி போகுது? நான் நல்லா இருக்கிறேன்னு எனக்கு தோணும் போதெல்லாம் நான் செய்யக்கூடிய செயல்களும், நான் வைக்கக்கூடிய சில முக்கியமான பணங்களும் கூட என் கையை விட்டு செலவழிந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கு அப்படின்னு தெரியவில்லை. ஏன் இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்க யாருக்கும் தீங்கு செய்திருக்க மாட்டீங்க. ஆனா ஏன் உங்களுடைய நல்ல மனதுக்கு மட்டும் இவ்வளவு சுமைகள் ஏற்படுகிறது என்ற ஒரு கவலை உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எப்பொழுதுமே மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படக்கூடாது, எல்லாருமே நம்மளைப் போல வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க இருப்பீங்க. இன்று நான் சொல்ல போகின்ற இந்த ஒரே ஒரு விஷயம், நீங்க தவறு செஞ்சிருக்க மாட்டீங்க, உங்களுடைய நேரம் தாங்க உங்களை சோதனை கட்டத்துல தள்ளி இருக்கும். இதனால நீங்க செய்யாத தவறுகளுக்கு கூட உங்கள் மீது பழியானது விலகப்படும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அந்த ஒரு நேரம் இந்த வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் முடிவடைய போகிறது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள். நான் சொல்ல போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்தது என்ன, இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்வீங்க. உங்களுடைய தற்போதைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? துலாம் ராசிக்காரங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய மனநிலை, வெளியில் நீங்க சிரித்து கொண்டு இருப்பீங்க. யார் என்ன கூறினாலும் என்ன பேசினாலும் உங்களிடமிருந்து எது கேட்டாலுமே நான் சந்தோஷமா தான்பா இருக்கேன், எனக்கு என்னப்பா பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு வெளியில் நீங்க கூறுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை மனது உங்களுக்குள்ள இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க பட்ட கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்து யாரிடமும் சொல்லாமல் நீங்க உள்ளுக்குள்ள பூட்டி வைத்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தாங்க நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வருவீங்க. யாரிடமும் முழுமையாக பேச முடியாத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில அவமானங்கள், சில அசிங்கங்களை நீங்க பட்டிருப்பீங்க. இதற்கப்புறம் நம்ம போய் மற்றவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா நமக்கான மரியாதை இருக்காது. நம்ம போய் நம்முடைய கவலைகளை கூறினால் கூட அவங்க முழுமையா புரிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் நீங்கள் எதையுமே மற்றவங்ககிட்ட போய் இனிமே கூறவே மாட்டீங்க. கூறாம உங்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதை நினைத்து அழுது புலம்பினாலும் பரவாயில்லை, நம்ம போய் மற்றவங்ககிட்ட கூறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு அதனையே நினைத்து நீங்கள் அதிகமாக அழுது கொண்டு இருப்பீங்க. ஏன் நம்ம பண்ணாத தவறுக்கு கூட நம்ம ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன கேள்விகள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அதுவும் உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது அப்படின்னா உடனே நீங்க கோவப்படுவீங்க. உடனே உங்களுடைய கண்களில் இருந்தும் கண்ணீரானது வந்துவிடும். இதோ உங்களுக்கு தான் பிரச்சனைகள் ஏற்பட்டது போல உங்களுக்குள்ள சின்ன கவலைகளும் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட நல்ல மனது உடைய ஒரு மனிதராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. அதனால தாங்க நீங்க அதிகமா காயப்படவும் ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்று உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க அர்ப்பணித்து விடுவீங்க. அதனால நீங்க அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே மாறிக்கொண்டே இருப்பீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில நேரங்களில் கூட்டத்தில் இருந்தாலும் நீங்க தனிமையை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. அருகில் இருந்தாலுமே நீங்க தூரமாக இருப்பது போலத்தான் உங்களுக்குன்னு தோன்ற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பட்ட அடிகள் அப்படி வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால நீங்க எதையுமே யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. முன்பு நடந்தது எதையுமே நீங்கள் யாரிடமும் போய் சொல்லவோ மாட்டீங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர்களாக இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இது உங்களுடைய மன சோர்வுக்கான நேரங்கள் கிடையாது. இது உங்களுடைய ஆழமான உணர்ச்சியின் ஒரு சுமையாகத்தாங்க இருக்கும். அதனால எதையுமே வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு உங்களுக்குள்ள நீங்களே பிரச்சனைகளை தாங்கி கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். உங்களுக்கு பிடித்த நபர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்திருப்பாங்க. நான் இப்போ ஒன்று கூறுகிறேன், அது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இந்த ஒரு பகுதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் மிக ஆழமான ஒரு காயமாக இருக்கும். ஒரு நபர் இருந்திருப்பாங்க, உங்களுடைய மனதை அவங்க மட்டும்தான் முழுமையாக புரிந்திருப்பாங்க. அது இந்த ஒரு காலத்தில் இருக்கலாம், 2-3 மாதங்களுக்கு முன்பு கூட இருக்கலாம், இல்லைன்னா வருடக்கணக்கில் கூட நிச்சயமாக இருக்கலாம். அது ஆணாகவோ பெண்ணாகவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக புரிந்திருப்பாங்க. புரிந்த ஒருத்தவங்களா இருப்பாங்க. உங்களை மதித்த ஒரு நபராகவும் அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே செய்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு நபராகவும் ஒரு காலத்தில் இருந்தவங்களாகத்தாங்க இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நபர் இன்று உங்களுடன் இல்லாமல் இருக்கலாம். ஏன் தெரியும்?
தெரியுமா இந்த பிரிவு? ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது. இந்த ராகு உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கியது. கேது உங்கள் மீது அதிகமான குழப்பங்களை வர வைத்தது. இதனால உங்களுடைய வாழ்க்கையில தவறான புரிதல், பேசாமல் எடுத்த முடிவுகள், ஈகோ காரணமாக வந்த சண்டைகள், மூணாவது மனிதரால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த பிரச்சனைகள். இதனால அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போயிருப்பார். இந்த ஒரு நேரத்துல நீங்களும் அந்த ஒரு நபரை தேடி தேடி பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு நபர் கிடைத்திருக்கவே மாட்டாங்க. உண்மையில நீங்க இருவருமே பிரிய வேண்டியவங்க கிடையாது. ஆனா காலம் தான் உங்களை பிரித்தது. இனிமேலும் நீங்க அதனை நினைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க போவது கிடையாது. எனவே முடிந்த அளவுக்கு நடந்ததை பத்தி யோசிக்காம இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றி யோசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை போக வைக்குங்க. இனிமே வரக்கூடிய நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த ஒரு நபரை மறக்க முயற்சி செய்யணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு நபரை நீங்க மறந்தாதான் புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அந்த நபரே உங்களுடைய வாழ்க்கையில போதும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் நீங்க தனிமையாகத்தான் இருக்கணும். நீங்க அந்த ஒரு நபரை மறந்துட்டு வேறு நபரிடம் எப்பொழுது நீங்க மனது விட்டு பேச ஆரம்பிப்பீங்களோ, காதல் பண்ண ஆரம்பிப்பீங்களோ, அவங்களையும் நீங்க நம்மளுடைய மனிதர்கள் தான் அப்படின்னு நீங்க உணர்ந்து கொள்கிறீங்களோ, அதுக்கப்புறம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் தனியாகத்தான் எல்லாத்தையும் புலம்பிக் கொண்டே தாங்க இருக்கணும். அவங்கள் மீது நீங்க எந்த அளவுக்கு பாசம் வைத்தீர்களோ அவங்க தான் போயிட்டாங்க. இனிமேலாவது நீங்க ஏதாவது உறவை காதலித்தாலோ உடனடியாக திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா நீங்க காதலித்து கொண்டே இருப்பதால தான் உங்களுக்குள்ள தேவையில்லாத புரிதல் இல்லாமல் என்பது ஏற்படுகிறது. நீங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தீங்க அப்படின்னா மூணாவது நபரால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போவது கிடையாது. அதனால முடிந்த அளவுக்கு நீங்க ஒன்றாக இருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். நடந்தது நடந்து விட்டது. அதில் உங்களுடைய தவறு என்பது எதுவுமே இருக்காது. அது காலத்தின் சில தவறுகளாக இருக்கும். அது உங்களுடைய நேரமாக இருக்கும். அதனால தான் நீங்க செய்யாத தவறுகளுக்கு கூட உங்கள் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டு என்பது நிச்சயமாக வைக்கப்பட்டிருக்கும். அதனால தேவையில்லாத அளவுக்கும் உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கத்தாங்க செய்யும். அந்த வருத்தங்களிலிருந்து வெளிவந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை நம்மளால அழகாக்க முடியும். நீங்கள் அதே ஒரு இடத்தில் நின்று கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வராதுங்க. எனவே முடிந்த அளவுக்கு அதையெல்லாம் கடந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். ஆனா உங்களுடைய நினைவுகள் மட்டும் உங்களை விட்டு போகாமல் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த நினைவுகளையும் நீங்க மறக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர்கள் உங்களை தேடி வர வேண்டும். புதிய நபர்கள் தேடி வந்து விட்டார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தும் உங்களை தேடி நிச்சயமாக வரவும் ஆரம்பித்துவிடும். நீங்க இந்த ஒரு நேரத்துல தைரியமான மனிதராக நடிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள தைரியம் என்பது இல்லை என்றாலும் அதை நம்ம எப்படி தைரியமா வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து அதன்படி நீங்க நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதராக நீங்க மாறிவிடுவீங்க. இரவில நீங்க தனியாக இருந்தாலுமே உங்களுக்குன்னு சில உண்மைகள் இந்த ஒரு நேரத்தில் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்வீங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ராகு கேதுவால் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கும். இனிமே இந்த ராகு கேதுவால் என்ன மாற்றங்கள் தெரியுமா ஏற்படும்? மனதிற்குள் ஒரு தெளிவானது பிறக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ணணும், எந்த ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நபராக வருவாங்க, எந்த அளவுக்கு நமக்கும் அவங்களுக்கும் இடையில பொருத்தம் என்பது அதிகமாக ஏற்படும் என அனைத்தையுமே நீங்க புரிந்து வைத்துக் கொள்வீங்க. உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு இனிமே பதிலானது கிடைக்கும். புதிய தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கும். அந்த புதிய தொடக்கத்தை நீங்க எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நீங்க இதுவரைக்கும் ஸ்லோவான நார்மலாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே தொடங்கியிருப்பீங்க. இனிமே போதுமான அளவுக்கு ஒரு வேகமான மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய கிரகங்களின் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகான ஒரு பாதைக்கு நிச்சயமாக கொண்டு போகுங்க. உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சப்போர்ட்டை தர ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரியாகவும் பிரச்சனைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய கிரகநிலைகள்ல உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார். ராகு பகவான் உங்களை குழப்பத்திலிருந்து நிச்சயமாக வெளியில் கொண்டு வர ஆரம்பித்து விடுவார். கேது பகவான் உங்களை சரியான ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக அவரும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடுவார். இதனால உங்களுக்குள்ள ஒரு
தைரியம் என்பது பிறக்கும். உங்களுடைய முடிவுகளும் இந்த ஒரு நேரத்துல தெளிவாகவும் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதி சொல்லப் போவது என்ன தெரியுமா? நீங்க இழந்தது உங்களுக்காக கிடையாது. நீங்க பெறப்போகின்ற இன்னும் பெரியதுக்காகத்தான் நீங்கள் முன்னாடி எல்லாத்தையும் இழந்தீர்கள். எனவே நீங்கள் மீண்டும் சிரிக்கக்கூடிய நாட்கள் வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்று உங்களுடைய அதிபதி நிச்சயமாக கூறுவார். இதனை மட்டும் நீங்க கடைபிடித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கும் நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். ஆனது பிறக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? எந்த ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நபராக வருவாங்க, எந்த அளவுக்கு நமக்கும் அவங்களுக்கும் இடையில பொருத்தம் என்பது அதிகமாக ஏற்படும் என அனைத்தையுமே நீங்க புரிந்து வைத்துக் கொள்வீங்க. உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு இனிமே பதிலானது கிடைக்கும். புதிய தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கும். அந்த புதிய தொடக்கத்தை நீங்க எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நீங்க இதுவரைக்கும் ஸ்லோவான நார்மலாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே தொடங்கியிருப்பீங்க. இனிமே போதுமான அளவுக்கு ஒரு வேகமான மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய கிரகங்களின் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகான ஒரு பாதைக்கு நிச்சயமாக கொண்டு போகுங்க. உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சப்போர்ட்டை தர ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரியாகவும் பிரச்சனைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய கிரகநிலைகள்ல உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார். ராகு பகவான் உங்களை குழப்பத்திலிருந்து நிச்சயமாக வெளியில் கொண்டு வர ஆரம்பித்து விடுவார். கேது பகவான் உங்களை சரியான ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக அவரும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடுவார். இதனால உங்களுக்குள்ள ஒரு